அதாவது பசங்க பிள்ளைங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பகுதி மக்களுக்காக அவங்க சிறப்புரையாற்ற வந்திருக்கிறாங்க. இப்போ சார் நமக்கு பேசுவாங்க. அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். இனிய மாலை வணக்கத்துடன் உரை தொடங்குகிறேன். பேசலாமா? சரி, எப்பயுமே நான் பேசுறதுக்கு முன்னாடி சமூகம் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருப்பேன். எதுக்காகனா இன்னைக்கு இருக்கிறதுலே கஷ்டமான வேலை என்ன வேலை தெரியுமா? பிள்ளைய வளர்க்குறது. அது நீங்கள் வேலையாக பார்த்தா வேலை தான். உண்மையிலே சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு கலை. அதில் தெரிஞ்சவங்க தப்பிச்சுக்குவாங்க, தெரியாதவங்க மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் சொன்ன அதே 3 விஷயம்தான் லாஸ்ட் வருஷமும் இதே இடத்துல நான் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க இந்த தென்றலர் மக்கள் முன்னாடி. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளைங்க இப்போ ரொம்ப அடம்பிடிக்கிறது மொபைலு, கொஞ்சம் வளர்ந்துட்டா பைக்கு. நீங்கள் எதிர்பார்க்கறது 100 மார்க்கு. சரியா? ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதைக்கு அப்புறம் நீங்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்த ஒரு எலி, சரியா? அந்த எலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இளவரசி, அதாவது குட்டி எலி பிறந்திருக்கு. அப்போ அந்த ராஜவம்சத்தை எலிக்கு என்ன ஆசைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்திலேயே அழிக்க முடியாத ஒரு ஆளுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், பொண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்படி ஆசைப்படும் போது யார் உலகத்திலே அழிக்க முடியாத ஆள்னு எல்லாத்தையும் விசாரிச்சு பார்க்குறாங்க. உலகத்திலே அழிக்க முடியாத ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் தான். அப்போ என்ன செய்யணும், என் பொண்ணை நான் சூரியன் தான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு இருக்காங்க. சூரியன்கிட்ட போய் சொல்லுது, இந்த மாதிரி என்னோட பொண்ணை கட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, நான் பெரிய ஆள் கிடையாது, ஒரு 4 மேகம் சேர்ந்தா என்னை மறைச்சிரும், அப்போ என்னைய விட பெரிய ஆள் யாருன்னு கேட்டா மேகம் தான் அப்படின்னு இருக்கு, நீங்கள் மேகத்தில் வேணா போய் கேட்டு பாருங்க அப்படின்னோடனே, சரி மேகத்தில் போய் கேட்போம்னு சொல்லி மேகத்தில் போய் கேட்குறாங்க. நீங்கள் தான் இருக்கிறதுல பெரிய ஆளாம், சூரியனே மறைக்கிற அளவுக்கு சக்தி வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், என் பொண்ணை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேகம் சொல்லுது, ஒரு காற்று அடித்தா நாங்கள்லாம் பறந்து போயிடுவோம், அப்போ எங்களோட வலிமையான நாள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா காற்று தான், நீங்கள் காற்றுட்ட போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில் காற்றை போயிட்டு நீங்களாவது என்ன செய்யணும், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிடணும், உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காற்று சொல்லுது பார்த்தீங்க அப்படின்னா, மனிதர்கள் சுவரை கட்டி என்னையே மறைக்கிற சக்தி வச்சுருக்காங்க, மனிதர்கள் ஒரு சுவரை கட்டி காற்றை உள்ளே வர அளவுக்கு கட்டி வச்சிடுறாங்க, நான் எப்படி பெரிய ஆளாக இருக்க முடியும், அந்த சுவரை கட்டின மனிதன் தான் பெரிய ஆள், அப்போ நீங்கள் மனிதனை போய் ட்ரை பண்ணி பாருங்கன்ற. சரி, லாஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, மனிதன்கிட்ட போய் நீங்களாவது என்னோட எலி பொண்ணை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அப்போ மனுஷன்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, எங்களோட எலி எப்படியா கட்டிக்கிறீங்களான்னு கேட்டப்ப, யார், நாங்கள் பெரிய ஆளாங்க. எவ்வளோ பெரிய காங்கிரீட் சுவர் இருந்தாலும் எலி கருமி 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 உள்ள ஓட்ட போட்டு அழிச்சிட்டு போயிடுது. உன்னோட இனத்திலே உன்னோட வலிமையை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றி தேடி அலையிறையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கடைசியில் அந்த எலி நினச்சிருக்கு, நம்ம இனத்துல தான் இருக்கையிலே வலிமையான ஆள் இருக்கும் போல, நம்ம தான் ஊரெல்லாம் சுற்றி இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இனத்திலே ஒரு பொண்ணு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுத்தாங்க. இது எதுக்காக இந்த கதைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட பலத்தை அறியாம நீங்க அடுத்த ஆளோட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணிக்கிட்டு தேடல் அதிகமாக வச்சிருக்கீங்க. இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ்ட பிள்ளைங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னா தப்பு பிள்ளைங்களோடது கிடையாது. பிள்ளைங்களோட உட்காந்து நீங்கள் பேசாமல் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்க பண்ணுற தப்புக்கு இவன் தான் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஸோ நீங்கள் பிள்ளைங்களோட எப்போ உட்காந்து பேசுகிறீங்களோ, பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஓட்ட வாய்க்கோட உளறிடுங்க, பண்ணுற தப்பு தெரியாது, ரைட்டு தெரியாது. நீங்கள் டிவி ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு படிக்கவே மாட்டேங்க, புக்கை கையில் எடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம கேட்கறது கூட நமக்கு ரைட்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், பிள்ளைங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நேரமில்லை அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அது சாக்கு. நேரத்தை சரியாக பயன்படுத்த தெரியலை அப்படின்னு நம்ம சொல்லணும். அவங்க இருக்கிற நேரம் நம்ம என்ன வேலை செய்யணும், அவங்க இல்லாத நேரம் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத. நம்ம பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல நீங்க தைரியமா எப்பனாலும் போய் விசிட் பண்ணலாம். இல்லை ஸ்கூலுக்கு ரெகுலரா போகுதா,
டீச்சர்ஸ்ட என்ன பேர் வாங்கி வச்சிருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், என்னைக்கு எங்கள் அம்மா வருவான்னு எனக்கே தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பேரண்ட்ஸு கூப்பிடாம இருக்கணும், டீச்சர்ஸு பேரண்ட்ஸை கூப்பிடக்கூடாதுன்னு சாமி கும்பிடுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பிள்ளை நீங்கள் காசு கொடுத்து படிக்க வைக்கிறீங்க, மாதத்தில் ஒரு நாள் கூப்பிடாட்டினாலும் போய் டீச்சர் யார், பிள்ளை ரெகுலராக போயிருக்கா, அட்டண்டன்ஸை காட்டுங்கன்னு சொல்லி கேளுங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸ்கூலில் கரெக்டாகிடுவாங்க. பஸ்ஸில், ப்ரைவேட் பஸ்ஸில், அந்த மாதிரி அவுட் பஸ்ஸில் போகிற பிள்ளைங்களாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 weeks ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னா யார் அவங்ககிட்ட பேசுகிறாங்களோ அவங்க பக்கம் என்ன செஞ்சிருவாங்க, அவங்க வந்து திரும்பிடுவாங்க, இவங்க தான் கரெக்டு போல், நம்மகிட்ட யாருமே பேச மாட்டேங்காங்கன்ட்டு. என்கிட்ட ஒரு 100 பிள்ளைங்க படிக்குதுங்க. டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6:30 மணிக்கு மேலே 100 கால் அட்டன் பண்ணுவேன். சார் நீங்கள் சொன்னால் கேட்பா சார், ஏன் கேட்குது, நான் சொல்லி கேட்குற பொண்ணு நீங்கள் சொல்லி ஏன் கேட்கல. என்கிட்ட வந்து ஒரு 6 மாதம் இருக்குமா. பிள்ளைங்க அப்படின்னா தப்பு செய்யணும், செஞ்சாதான் அது பிள்ளை. தப்பை திருத்துறது தான் நம்மளோட வேலை. இது தப்பு ரைட்டு அனலைஸ் பண்ணி நீங்கள் தப்புக்காக பனிஷ் பண்ணுறீங்க, அதனால தான் உங்கள்கிட்ட மறைக்கிறாங்க. பிள்ளைங்களோட வேலை சேட்டை செய்யணும், தப்பு செய்யணும், அதை நம்ம திருத்தி கொண்டு போகணும். அது பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி. ஒரு தப்பை வச்சுக்கிட்டே அவங்கள நீங்கள் கார்னர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க சைக்காலஜி ரீதியாக என்ன செய்கிறாங்க, ஓரளவுக்கு பாதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. நான் ஸ்கூலில் ட்ரைனிங் ஒரு 80 நாள் போயிருந்தேன். எதுக்காக போனேன் அப்படின்னா, நான் கற்றுக்கிறனோ இல்லையோ பிள்ளைங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிற கம்ப்ளைண்ட், ஃபோன் பார்த்துட்டே இருக்கா, டிவி பார்த்துட்டே இருக்கா, படிக்கவே மாட்டிக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க சைடில் பேப்பரை கொடுத்தா பக்கம் பக்கமாக எழுதி கொடுக்குறாங்க பிள்ளைங்கிட்ட. நான் ஒரு பேப்பரை கையில் கொடுத்துருவேன் பிள்ளைங்கிட்ட எப்பயுமே. பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ பிடிக்கும்னு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா படின்னு சொல்கிறாங்க. எனக்கு டிராயிங் நல்லா வரைய, என்னை வரைய விட மாட்டேங்காங்க. எங்கள் அம்மா டிவி பார்த்துக்கிட்டேவும் ஃபோன் நோண்டிக்கிட்டே என்னைய படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ கோவம் வரும். 9th படிக்கிற பொண்ணு எழுதுது. அப்போ நீங்கள் எந்த அளவு உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கீங்கிறத பார்த்துக்கோங்க. அதனால் கைண்ட் ரெக்வெஸ்ட்டு, படிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 இடத்துல வைக்காதீங்க. இன்னைக்கு கோல்டு மெடல் வாங்கினவங்க பிள்ளை வேலையில் இருக்காங்களா? படிக்காதவங்களாம் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளோட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. பணத்து பின்னாடி ஓடாதீங்க. பணம் தான் டார்கெட்டு அப்படின்னு வச்சு ஓடுனீங்க பார்த்தீங்க அப்படின்னா பணம் இருக்கும். அந்த பணத்தை பாதுகாப்பதற்கு நம்மகிட்ட பிள்ளைகிட்ட நல்ல ஒரு அறிவு இருக்காது. அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிற 3 விஷயம் பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. நல்ல ஒரு ஹெல்த், ஆரோக்கியமான உடம்பை கொடுக்குறீங்க. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு படிப்பு, தேவைக்கு ஒரு அமௌண்ட்டு. இதை தாண்டி வேற எதையுமே சேர்த்து வச்சு அவங்கள லக்ஸூரியஸாக வாழ விடாதீங்க. கஷ்டம் தெரியாத எந்த பிள்ளையுமே ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். சொபஸ்டிகேட்டடாக உட்காந்துக்கிட்டு எனக்கு எல்லாமே கிடைச்சா எனக்கு எப்படி இருக்கும்? யாராவது ஒரு ஆள் முன்னாடி வாங்கயா, பாய்ஸு யாராவது ஒரு ஆள் இங்க யாராவது ஒரு நிமிஷம் பேசுவோம். ஏதாவது எவெல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தான், அவனால ஒரு நிமிஷம் உங்க முன்னாடி பேச முடியல. இந்த விழாக்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களை ஈடுபட வைக்கணும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாரம்பரியம் அப்படிங்கிற ஒரு தைத்திருநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைமிங்கில் அதை பற்றி உட்காந்து கதை பேசுங்க, தப்பே கிடையாது. வேஷ்டி கெட்டி விடுங்க, கெட்டி விட்டு அழகு பாருங்கள், இதோட நீ சுத்துடாமாங்கனே அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஆம்பளை பிள்ளைய வீட்டில் போட்டு அடைக்காதீங்க. வெளியில் போயிட்டு வந்தால் தான் என்னது நல்லது என்னது கெட்டதுன்னு தெரியும். அதுக்காக வெளியில் விட்டுட்டு கண்டுக்காமல் இருக்க சொல்லலை. ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செய்து பக்கத்தில் உட்காந்துருங்க. வா அம்மாவும் பார்க்குறேன்டா, 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம்டா, 2 பேரும் ஃபோன் பார்ப்போம். அவங்களுக்கு அந்த யூடியூப்லேயும் சரி குரோம்லேயும் சரி நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க அவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னு தெரியாமல் பிள்ளைங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக டைவர்ஷன் ஆகும். நீங்கள் என்ன நினச்சிறீங்க, தொந்தரவு பண்ணாமல் இருப்போம், ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துறான்னு வாங்கி கொடுத்துட்றீங்க. ஃபோன் இல்லாத வாழ்க்கை சொர்க்கங்க. ஆழ்ந்து பாருங்கள், தெரியும். யாருமே நம்மளை காண்டாக்ட் பண்ண முடியாது, யாருமே நம்மளை குறை சொல்ல முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஜாலியாக இருக்கலாம்.
ஃபோன் இருந்தா சார் எங்க இருக்கீங்க, கிளாஸ் டைம் ஆச்சு வரலையா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கூட ஃபோன் அடிச்சாங்க, வீட்டுக்கு வரையே போயிருந்தேன், என்ன ஆளை காணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிச்சாங்க. ஸோ அப்போ ஃபோனுங்கிற விஷயம் வந்து அத்தியாவசியம், அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. பிள்ளைங்களை படிப்பு படிப்பு படிப்புன்னு அதை ஒன்றை வச்சு டார்கெட் பண்ணாதீங்க. டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இத்தனை போட்டிகள் நடத்துகிறாங்க. ஸ்கூல்லையும் போட்டிகள் நடத்தினா சேர்ந்துக்கட்டும். ஏன் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இதில் ஜெயிக்கணும் அடுத்த கூட ஜெயிக்கணும்பீங்க, அதில் ஜெயிச்சா அடுத்தலையும் ஜெயிப்பீங்க. நான் பார்த்துட்டே நிறைய பேரண்ட்ஸை வா 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 அப்படிங்கிறீங்க. ஏன் அப்புறம் எப்போ தோல்வியை கற்றுக்கிறது? இன்னும் சொல்கிறேன், நிறையா பிள்ளைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூசைட்லாம் பண்ணுறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அவங்களால அந்த தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. 10 இப்போ ஏப்ரலில் போனால் கூட மேலே எழுதலாம். நம்மகிட்ட ஒருத்தர் இருக்கார், சங்கரப்பன்னு ஒரு சாரு, 10th 3 மார்க் ஷீட் வச்சுருக்காரு. 10th 3 மார்க் ஷீட். அப்போ என்ன அர்த்தம்? 3 வட்டம் பெயில் ஆயிருக்காருன்னு அர்த்தம். ஆர்மியில் பெரிய கமாண்டோ கிரேடில் இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் நம்ம பிள்ளைங்களோட திறமை என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் அவங்கள இன்வால்வ் பண்ண வைங்க. அதுக்காக படிப்பு முக்கியம் இல்லை நான் பேச வரல. வேணும் ஒரு 60 to 70 எடுத்துடா அம்மாவுக்காக. பக்கத்து வீட்டு ஆன்ட்டிலாம் கேட்பாங்க, நான் சொல்கிற அளவுக்கு மார்க் எடுத்து கொடுத்துடா ப்ளீஸ் அப்படின்னு காலில் விழுந்துங்க சாஸ்டாங்கம்மா. பிள்ளைங்க கேட்பாங்க. இப்போ என் பிள்ளைங்க எப்படிலாம் நல்லா படிக்கும். 11th ஒரு பொண்ணு 35-40 35-40 இப்படி தான் மேக்ஸில் எடுக்கும். 12th ஃபஸ்ட்டு விட்டோம்ல சென்டம், குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 91, இப்போ ஹாஃப் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 89. பிள்ளை தப்பா, டீச்சர் தப்பா, இல்லை யார் தான் தப்பு, பேரண்ட்ஸ் தப்பான்னு எனக்கு தெரியல. இந்த பிள்ளைக்கு என் 11ல் கணக்கு வரல. மக்களை எனக்காக படிச்சிடணும். மக்களை சார் கெத்தா சொல்லணும், என் பிள்ளை எனக்காக படித்து மார்க் எடுத்து கொடுத்துச்சு அப்படின்னா அவங்க குசி ஆயிடுவாங்க. ஸோ பிள்ளைங்க எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் மோட்டிவேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் இருந்து இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களை காலில் சுற்றின பாம்பு மாதிரி உங்க கூட தான் இருக்கும், எங்கேயும் போகாது. மம்மி இப்படி பண்ணிட்டேன் மம்மி, சாரி மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டால் சரிடா தப்பு தான் அப்படின்னு அடிக்கிறத விட்டு போட்டு சரி விடு பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத வைக்காதன்னு சொல்லி பேசி பாருங்கள். பிள்ளைங்களோட அதிக நேரம் பேசுனீங்க அப்படின்னா, மெயினாக பொம்பளை பிள்ளைங்கிட்ட அதிகமாக பேசுங்க. நீங்கள் என்ன சொல்லி வளர்க்குறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அன்றைக்கி டெய்லி ரோட்டில் பார்க்குற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரிப்பன் கலர் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். 9th படிக்கிற ஒரு பொண்ணு 11th படிக்கிற ஒரு பையனோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் கூப்பிட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணேன், இதெல்லாம் தப்பியா வைக்குதியா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்ன ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாலோ பண்ண ஆள் கிடையாது, அவங்களுக்கு பயம் இல்லை. அப்படிங்கிறத விட நீங்கள் தெளிவாக அந்த பிள்ளைங்களோட உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் பிள்ளைங்க சொன்னாலும் 4 நாளைக்கு அம்மா கூட வரடா, வாடா யார் வரான்னு பார்ப்போம்டா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு சொல்லிச்சு, சார் இதை எங்கள் வீட்டுக்கு சொன்னால் எனக்கு டியூஷன் விட்டு நிப்பாட்டிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நல்ல முடிவு கிடையாது. 4 நாள் கூட அம்மா வரேன், நான் 4 நாள் கூட போனேன். டியூஷன் முடியவும் நான் 4 நாள் கூடயே போனேங்க. சார் கூடயே வருவார். அவர் எப்போ வருவார்னு எனக்கு தெரியாதுல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கலைஞ்சு போயிடும் பிரச்சனை. பிள்ளைங்க மறைச்சாலும் தப்பு, நம்ம அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலனாலும் தப்பு. அது வந்து ஏஜ் ஃபேக்டர், வயசு கோளாறுன்னு சொல்லுவோமா இல்லையா, அதில் வந்து வர்ற விஷயந்தான். அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ண பழகுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இந்த ஏஜை கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க, அவங்க எவ்வளவோ இஷ்யூஸ் பார்த்துருப்பாங்க. அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன், அப்பா அம்மா ரோலை விட டீச்சர்ஸோட ரோல் அதிகம் தான் இருக்குது. ஸோ பிள்ளைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான நேரம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி நிறையா மக்கள் நிறையா போட்டியில் கலந்துக்கணும். அவங்க அனைவருக்குமே தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வருகிறேன். நன்றி, வணக்கம்.